சொசைட்டில அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ இட்ஸ் லாங் ப்ராசஸ் தானே, புரியுதா? மறுபடியும் லாங் ப்ராசஸ் தானே மாறுது. நீங்க சொசைட்டில அவேர்னஸ் எப்போ கிரியேட் பண்ணுவீங்க? கிரியேட் பண்ற வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஏன் இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதுக்கான மாத்திரை மருந்து என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அவங்கள வந்து படிக்க வைக்கிறது, இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எங்க போய் நிற்கும்? எஃபெக்டிவ் சொல்யூஷன் எதுன்னா ரிசர்வேஷன்ஸ் தான். அதுதான் வந்து இது எல்லாத்துக்குமே மருந்து. இப்போ இந்த அளவுக்கு எம்பவர் ஆயிருக்காங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்களா எம்பவர் ஆயிருக்காங்க, அதுக்கான காரணம் ரிசர்வேஷன் தான். அது இல்லைன்னா அந்த எம்பவர்மெண்ட் நடந்திருக்காது. அப்போ எம்பவர்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வேஷன்ஸை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா எம்பவர்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ், ஒரு ஆளுக்கு மாறும். அப்போ ஒரு ஆளுக்கு மாறுறப்ப எதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னா டேட்டா வச்சு தான் கன்க்ளூட் பண்ணியாகும். அப்போ இன்னைக்கு டேட்டா, கவர்மெண்ட் டேட்டா என்ன சொல்லுது? எம்பவர் ஆயிட்டாங்கன்றத, ஃபினான்ஷியலாக எம்பவர் ஆயிட்டாங்களா, வேலைக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்களா, டிசிஷன் மேக்கர்ஸாக மாறிட்டாங்களா, பேட்ரியார்கல் மைண்ட் செட் போயிடுச்சா, டவுரி கொடுக்கறது நிறுத்திட்டாங்களா, எத்தனை பசங்க டவுரி கொடுத்து பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்துருச்சான்னு கேட்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான். இப்போ பாண்டிச்சேரியில் இன்னைக்கு நேற்று மூணு நாள் கல்யாணம் நடந்திருக்கும், ஒரு 20 கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லுங்க. அந்த 20 கல்யாணத்தில் எத்தனை வீட்டில் பையன் வீட்டில் டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க? கண்டிப்பா ஜீரோ தான். இன்னைக்கு தேதிக்கு ஜீரோ தான். இல்லை, நான் ப்ராக்டிக்கல் நடக்கிறது தான் பேசுகிறோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் பேசுறது எல்லாமே அக்செப்டட் தான், தே ஹேவ் எம்பவர்டு, உண்மைதான். மிஸ்யூஸ் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு, அதெல்லாம் பேசி தான் ஆகணும். சரியா? யூபிஎஸ்சியில் நீங்கள் டேட்டா தான் பேசி ஆகணும், வழி இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸை சப்ஸ்டன்ஷியேட் பண்ணணும்னா நீங்கள் எதை வச்சு பண்ணுவீங்க? சார் நான் பார்த்தேன், நான் கேட்டேன், அதை நீங்கள் பேசவே முடியாதுல்ல. நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு தான் பேசி ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் வித் த பாயிண்ட்ஸ். சார் இதுதான் சார் டேட்டா, இப்படி தான் நடந்திருக்கு, அப்படி தான் நீங்கள் பேசி ஆகணும். வேறு வழி கிடையாது. நம்ம பார்த்தது படித்ததை வச்சு நீங்கள் சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ இத்தனை பேர் படிக்கிறாங்க, இத்தனை பேர் எப்போ வராங்கன்னு டேட்டா வச்சு தான் கொடுத்தாங்க. அது உள்ளே போய் நீங்கள் பண்ண முடியாதுல்ல. அப்போ கவர்மெண்ட்டே நீங்கள் எடுத்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். புரியுதா? கவர்மெண்ட்ல டேட்டா கொடுத்துருக்காங்க, இத்தனை பேர் தான் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை சார், நிறைய பேர் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. புரியுதா? அஃப்கோர்ஸ் எம்பவர் ஆயிருக்காங்க, பட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் டிஃபரன்ஸ். இன்னைக்கு வந்து டிமாண்டிங் பொசிஷனில் வந்துட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஓகேவா? ராஜபிரபுன்னு என் ஃப்ரெண்டு டாக்டர் இருப்பார், அவர் தான் சொன்னார் என்கிட்ட ஒரு நாள், நான் என்ன பொண்ணா பெற்று வச்சிருக்கேன், 2 பையன் பெற்று வச்சிருக்கேன், அவங்கள கரை சேர்க்கறதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாலும் கடைசி காலத்துல எனக்கு சோறு போடுவோம், கண்டிப்பா அவனுக்கு 2 பேரும் சோறு போட மாட்டானுங்க, 2 பேரும் எங்கேயா போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. இன்னமும் சொன்னது காலை அவுந்துட்டே இருக்கும். என்னோட பர்சனல் இது கேட்டீங்கன்னா அதான் உண்மை. ஓகேவா? பையன் வந்து பாத்துக்கல, பொண்ணு தான் வீட்டுல பாத்துக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா கடைசி வரைக்கும். நான் என்னோட ஃபேமிலி சர்க்கிளில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இது. பையன் இருந்து பொண்ணு இருந்து நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில். அதில் யார் பார்த்துக்கிறானோ பொண்ணு தான் பார்த்துக்கிறாங்க, பையன் பார்த்துக்கிறது இல்லை. டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு இருக்கு, உண்மைதான் அது. அப்போ நானும் பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவேன், உமன் இஸ் எம்பவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே நான் இவ்வளோ பேசினாலும் எங்கள் வீட்டில் டிசிஷன் எடுக்கிறது யாரு? நான் எடுக்கிறதே இல்லை. அதான் உண்மை. நீங்கள் சொல்றது ப்ராக்டிக்கலாக ஒன்றும் நடக்குது தான். பட் நம்ம டேட்டாவாக பார்க்குறப்ப, ஒரு இந்தியாவாக பார்க்குறப்ப இட் இஸ் நாட் பாசிபிள். நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அகேன்ஸ்ட் நடக்குது? நீங்கள் அதை பற்றி பேசவே முடியாது. நம்ம ப்ராக்டிக்கலாக பக்கத்து வீட்டில் எதிர்த்து நடக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இது காலங்காலமாக சொல்கிறது ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டாக. அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் பப்ளிக் ஃபோரமில் பேச முடியாது. என் பக்கத்து வீட்டு பையன் ஷெட்யூல் கேஸ்ட்டு, பயங்கர பணக்காரன், நான் வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட்டு, நான் ரொம்ப ஏழை, இந்த கதையெல்லாம் நீங்கள் போய் பப்ளிக் ஃபோரமில் பேச முடியாது. அவனுக்கு சீட்டு கட்டிச்சு, எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவான வாக்குவாதம். இதெல்லாம் யூபிஎஸ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் யூபிஎஸ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பியூரோக்ராட்டாக போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக்காக தான் பேசி ஆகும். பப்ளிக்கில் என்ன நடக்குது அப்படின்னு தான் பேசி ஆகும். சரியா? அதில் இருக்க மிஸ்யூஸை நீங்கள் பேசலாம், மிஸ்யூஸை பேசலாம். கிரீமி லேயர் மாதிரி கான்செப்டை கொண்டு வரலாம். இப்போ உமன்லேயே என்ன பண்ணணும், ரிசர்வேஷன்ஸில் கிரீமி லேயர் கொண்டு வாங்க. ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எம்பவர்டாக இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னா அவங்க பொண்ணு இருந்தாங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள். இது கிரீமி லேயர் கான்செப்ட். இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த எம்பவர்மெண்ட்டில் இருக்க மாடிஃபிகேஷன். அப்போ ஆல்ரெடி எம்பவர் ஆனவங்க திருப்பி வரமாட்டாங்க, எம்பவர் ஆகாதவங்க வருவாங்க. அப்போ இட் கேன் பி யூஸ்ட். இந்த மாதிரி அந்த சிஸ்டமை மாடிஃபை பண்ணி அதில் இருக்க பிரச்சனையை சரி பண்ண தான் பார்க்கணுமே தவிர மொத்தமாக ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? கிரிமி லேயர் கான்செப்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுலேயும் கொடுங்க சார் கிரிமி லேயரை. ஏன்னா ஆல்ரெடி எம்பவர் ஆகிருக்காங்க, ஏறி தலையில் உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் அங்கே பேசுகிறப்ப என்ன பண்ணணும், தலையில் உட்காந்தவங்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், தனியாக தூக்குங்க. அப்போ அதுதான் கிரிமி லேயர். மிச்சம் இருக்கவங்க உள்ளே வரணும்ல, அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்.
ரெப்ரசன்டேஷனோட ரீசன் அதுதான். எஸ்டில இருந்து ஒரு ஆள் தலைவராக வரணும்னு ஏன் சொல்றாங்க? அப்பதான் அவங்க ஆளுங்களை கூட அவங்களோட மக்களோட கஷ்டங்கள் என்னன்னு புரியும், அவங்களோட தேவைகள் புரியும். இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஸ்கீம் போடுறவங்க 10 எம்எல்ஏல ஒரு எஸ்டி எம்எல்ஏ இல்லை அப்படின்னா அந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து ஸ்கீம் போடுறப்ப எஸ்டிக்கான ஸ்கீம் எதுவுமே போட மாட்டாங்க. அதை விடுப்பா அடுத்த பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவாங்க. அதுக்காக தான் ரெப்ரசன்டேஷன். அப்போ 50% உமன் இருந்தால் 50% அங்கே இருக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். இதுதான் டெமோக்ரஸி. அப்போ அது இருக்கணும், 50% வேலையில் இருக்கணும், 50% தலைவரில் இருக்கணும் அப்படின்றது தான். பார்லிமெண்ட்ல நம்பர் என்ன பர்சன்டேஜ் வச்சா எம்பிஸ்? அது இந்தியாவில். மற்ற கண்ட்ரிலாம் போனீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். சில கண்ட்ரீஸ்ல பர்சன்டேஜ் உமனே அதிகமா இருக்காங்க, பட் ஆனா ரொம்ப கம்மி. எந்த சிஸ்டம்? ஆமா, காலங்காலமா அதுவும் பேசிட்டு இருக்கிறது தான். இப்பதான் போட்டாங்க 33% போட்டாங்க. 50 வருஷமா போராடி இப்பதான் 33% வந்து டேக் டைம். இப்பதான் 35% கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 50% மாறலாம். இல்ல நம்ம நீங்க எம்பவர்மெண்ட் இந்த டெவலப்டு இதெல்லாம் பேசுறப்ப இந்தியாவுக்கு வயசு என்னன்னு யோசிச்சு பேசணும். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த யங் டெமோக்ரஸிஸ். நம்ம வந்து ரொம்ப சின்ன பசங்க கம்பேர் டு நம்ம வந்து இப்போ பவர்ஃபுல் நேஷன்ஸ்னு எடுத்து பார்த்தீங்க எக்கனாமிக்கலி இல்லை டிஃபென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா டாப் 10 நம்ம வந்துடுவோம். ஆனால் நம்ம டாப் 10 நம்ம வயசு என்னன்னு பார்த்தா நம்ம தான் இருக்கிறதுலே சின்ன வயசு. புரியுதா? நம்ம அமெரிக்காவோடையும் ஜப்பானோடையும் யூரோப்பு இங்கிலாந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது ஏஜ் வைஸ் பார்த்தா. நம்ம ரொம்ப சின்ன பசங்க. அப்போ நம்ம வந்து எம்பவர்மெண்ட் டெவலப்மெண்ட்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோங்கிற பேசுறதுக்கான இடமே இப்போ கிடையாது. இன்னும் 100 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து நாங்கள் வந்து ரிசர்வேஷன்ஸ்க்கான இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் பேச முடியும். இப்போதைக்கு பேசவே முடியாது. அண்ணாவே குறை சொல்லுகிறாயா அப்படிங்கிற மாதிரி. டெமோக்ரஸியே கொடுத்துருக்கூடாது. என்ன கொடுத்துருக்கணும்? டிக்டேட்டர்ஷிப் போயிருக்கணும். எலெக்ஷனே வச்சிருக்க கூடாது. ராஜா மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்திருக்கணும். நேருவே ஆண்டு இருந்திருக்கணும், அப்புறமா இந்திரா காந்தி ஆண்டு இருக்கணும். அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஃபேமஸ் சேயிங். வேலிட் பாயிண்ட் தானே. பேசலாம். இன்னும் நீங்க சிங்கப்பூர் இந்தியாவும் ஒண்ணு கிடையாது பேசலாம். சிங்கப்பூர் ரொம்ப சின்ன கண்ட்ரி பண்ணிட்டாங்க. பயங்கரமான விஷயம் நடக்கும். அதே டெமோக்ரஸி தான். அவன் டெமோக்ரஸி தான் இது மீனிங் கூட தெரியாம ஒரு பர்சனுக்கு அவங்க கிட்ட போய் ஓட்டு போட்டு இப்படிதான் ஓட்டு போட சொல்லிருந்தா அவன். பட் அதுக்கான சொல்யூஷன் டிக்டேட்டர்ஷிப்னு எப்படி சொல்றீங்க? இப்போ அவனுக்கு டெமோக்ரஸினா என்ன புரியல, அவனை போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்றீங்களா? டிக்டேட்டர்ஷிப்னா இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிருந்தா, ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிருந்தா ராஜபக்சே வந்து இப்போ என்னாச்சு, நாடே அழிஞ்சு போச்சு. போயிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு சொன்னா அது குட்டி தப்பான தான் பண்ணும். அது குட்டி போய் நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு வேலிட் பாயிண்ட் இல்ல. வேலிட் பாயிண்ட் தான். சுதந்திரம் வாங்கினப்ப நீங்க ஏன் டெமோக்ரஸி போனீங்க? அது பிறந்த குழந்தைக்கு வந்து நீங்க டெமோக்ரஸி கொடுத்துடக்கூடாது. அதுகிட்ட போயிட்டு உனக்கு என்ன சாப்பிட வேணும்லாம் கேட்கக்கூடாது. உனக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கேட்டதெல்லாம் தர முடியாது. 15 வயசு 20 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லுங்கன்றார். அப்ப நீங்க ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு டெமோக்ரஸி கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. 13 கிடையாது, ஏதோ ஒரு நம்பர். எதுக்கு அதுக்குள்ள கொண்டு வந்தீங்க? அதனால கரப்ஷன் தானே ஆச்சு. 30 கிடையாது, எனி நம்பர். கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வரைக்கும், எங்களெல்லாம் கொஞ்சம் அறிவு வர வரைக்கும். அன்னைக்கு ஒரு படம் சொன்னேன், என்ன படம்? உகாண்டா. அவர்தான் பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னு ஒரு படம் இருக்கும், போய் பாருங்க. ஓகேவா? அன்னைக்கு வராதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பீப்புள்ஸ் பிரசிடென்ட் பேர் என்ன? பாபு மோபிவான. அதான் நடந்துச்சு, இவர் சொன்னதான் நடந்துச்சு, நீங்க சொன்னதுதான். ஓகேவா? டிக்டேட்டர்ஷிப் கொஞ்ச நாள் கொடுக்குறோம்,
எங்கள் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம், குழந்தெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம், பாபி வைன் போய் பாருங்க. பாபி வைன் அதான் நடந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, டிக்டேட்டர்ஷிப் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாரு, வேற யாரையும் வேணாமல் நானே தலைவராக இருக்கேன் சாவர வரைக்குன்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ நேரு ஒரு 30 வருஷம் இருந்தார். அவரும் டிக்டேட்டராக மாறி என்ன பண்ணியிருக்கலாம், நானே இருந்துக்கிறேன், அப்புறமா என் பொண்ணு இருந்துக்கிட்டோம், அப்புறமா சஞ்சய் காந்தி இருக்கட்டும், அப்புறமா ராஜீவ் காந்தி இருக்கட்டும். ஆனால் டெமோக்ரஸிலையும் அதான் நடந்துச்சு. இதுதான் உண்மை. டெமோக்ரஸிலையும் அதான் நடந்துச்சு. அவங்க பையன் அவங்க பொண்ணு தான் இருந்தாங்க. இருக்கலாம் சார், அந்த ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு வேற ஒரு பிரைவேட் ஆகக்கூடிய ஆப்ஷன் இருக்கு, அங்க இருக்காது. அம்பேத்கர் சொன்ன அதே வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அம்பேத்கர் கேட்டாங்க சார், இங்க படிப்பறிவு உள்ள மக்கள் அதிக பேர் இருக்காங்க, நீங்க ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அம்பேத்கர் சொன்னாரு, கவர்மெண்ட் சூஸ் பண்றது பொலிட்டிக்கல் நாலேஜுக்கோ புக் நாலேஜ் தேவையில்லை, என் நாட்டு மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, சரியான கவர்மெண்ட் எமோஷனலா பேசினா. அதே போல இந்த கான்ஸ்டிடியூஷன் எத்தனை வருஷம் இது செயல்படும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ் வந்து, உலகத்துல இருக்கிற எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனையும் முன்னெடுக்கிற விஷயத்த அந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காது. அமெண்ட்மெண்ட் அது வந்து லிவிங் டாக்குமெண்ட் சொசைட்டிக்கு டெமோக்ரஸிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிற பாயிண்ட்ஸ் இல்ல சார். அவங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசுறது என்ன காம்பினேஷன், டெமோக்ரஸி ஓகே, பட் ஆனா என்னன்னா அதை பத்தி முன்னாடி எஜுகேட் பண்ணிருக்கலாம், இது இப்படிதான் பண்ணணும். அது என்னைக்கு when you will achieve that, என்னைக்கு அதை அச்சீவ் பண்ணுவீங்க? இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்களா? அப்போ எப்போ பண்ணுவீங்க? அதை ஒரு டைம் லைன் கொடுக்க முடியுமா உங்களால? ஒரு கமிட்டி போட்டு பண்ண முடியுமா? படிச்சு சொல்ல முடியுமா? cannot be guaranteed. அதனால தான் ரீசன் சொன்னது. இன்னொன்று, அதில் இன்னொரு பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, மொத்தம் உலகத்தில் எத்தனை கண்ட்ரிஸ் இருந்துச்சு, எத்தனை கண்ட்ரி சிங்கப்பூர் ஆச்சு, ஆனால் எத்தனை கண்ட்ரி டிக்டேட்டர்ஷிப்னால விழுந்துச்சு. அந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70% டிக்டேட்டர்ஷிப்னால கீழே விழுந்துச்சு. 0.2% தான் டிக்டேட்டர்ஷிப்னால வளர்ந்துச்சு. லைக் சிங்கப்பூர். நீங்கள் சிங்கப்பூர் மட்டும்தான் அந்த எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஏன்னா அங்கே மட்டும்தான் டிக்டேட்டர்ஷிப்னால அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் பூராமே, அரேபியன் நேஷன்ஸ் ஓகே அது வேற காரணங்கள், ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் அது வேற காரணம், ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் ஃபுல்லாகவே டிக்டேட்டர்ஷிப்னால விழுந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் டிக்டேட்டர்ஷிப் நெகட்டிவ் தான் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரி வச்சு பார்த்தா. இந்தியாவில் 28% பீப்புள்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஆட்டோகிராஃபி பேஸ் பண்ணி போனால் இந்தியா இன்னும் பெட்டராக சொல்லி இன்னும் 28%. சரி, இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒரு ஆள் வந்து ஆட்சி பண்ணிட்டாருன்னா, நார்த் கொரியா மாதிரி ஆயிடுச்சுன்னா, கொடுத்துட்டீங்க. நாளைக்கு ராஜபக்ஷ மாதிரி ஆயிட்டாரு, இல்ல கிம் ஜாங் உன் மாதிரி ஆயிட்டாரு. அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க? அவர் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. ஒருத்தர் நம்பி நாங்கள் டிக்டேட்டர்ஷிப் கொடுக்குறோம், அப்படின்னா கரப்ஷன் இருக்காது, அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எல்லாம் போட்டுருவாரு, டாக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்ட வச்சிருவாரு, சிங்கப்பூர் மாதிரி மாத்திருவாரு. சப்போஸ் அவர் வந்து ராஜபக்ஷ மாதிரி கிம் ஜாங் உன் மாதிரி மாறிட்டாருன்னா, அது மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன மெஷர் வச்சிருக்கீங்க நீங்க? அதுதான் டெமோக்ரஸி. அகைன் யூ ஆர் கமிங் ஃபார் தட். இது அப்படியே யோசிச்சிங்கன்னா அங்கே வந்து நிற்கும் அது கடைசியா. அப்போ அதுக்கு செக் வைக்கிறது யாரு? அப்போ செக் வைங்கன்னா ஜுடிஷியரி வைங்க, அப்போ செக் வைக்கணும்னா ஒரு எலெக்ஷன் வைங்க, டெமோக்ரஸி வைங்க, மக்களுக்கு பவர் கொடுங்க. அப்போ தான் வந்து ஒருத்தர் கையில் பவர் போகாது. பட் இன்னைக்கு தேதிக்கு இந்தியா சக்சஸ்ஃபுல் ஸ்டேட்டா இல்லையா? தென் ஒய் வி நீட் ஆட்டோகிரஸின்னு கேட்பாங்கல்ல. இல்லை, இன்னைக்கு 50s இருந்து இன்னைக்கு பார்த்தா 50s ஆட்டோகிரஸி வந்துருந்தா இன்னைக்கு நல்லா வந்துருப்போம்னா இன்னைக்கு நல்லா இல்லையான்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல் ஸ்டேட்டா இல்லையா? அப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல, டெமோக்ரஸி வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க இதை விட பெட்டரா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை விட டெமோக்ரஸி வந்து பாகிஸ்தான் கீழே வந்து போடுறத சேம் பேசிக்ல சைனா ஜப்பான்லாம் இந்த நம்மளோட அங்கெல்லாம் டெமோக்ரஸி தான் இருக்கு. அப்புறம் என்ன அவங்கள கம்பேர் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் வயசு தான் பேசுவேன். அவங்களுக்கு என்ன வயசு, நமக்கு என்ன வயசு? சைனாக்கு என்ன வயசு? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 100 இயர்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன சாதாரண விஷயமா? அப்புறம் 10 இயர்ஸ்னா தான் அது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 100 இயர்ஸ்னா இட்ஸ் வெரி பிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஜப்பான் வேணா சொல்லலாம், ஏன்னா ஜப்பான்ல 45ல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்தாங்க. கொரியாலையும் 45ல தான் வந்துச்சு, 50s தான் வந்தாங்க. சவுத் கொரியா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் நேஷனாக இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே
இந்தியாவோட கம்பேர் பண்ண முடியாது, நீங்கள் கம்பேர் பண்ணி பேச முடியாது. ஜாகிரபிக்கலாக கல்ச்சரலாக நம்ம பேச முடியாது. அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க அதனால நாங்களும் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க ஃபெயிலாக இருக்காங்க, அவங்களே ஃபெயிலாக இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடே ஒரு ரிலீஜியஸ் ஸ்டேட்டே ஃபெயில் ஆகிட்டாங்க, அப்போ நம்ம ஃபெயிலாக இருக்க மாட்டோமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஃபெயிலியரை நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லி நாங்களும் ஆயிடுவோம்னு சொல்லலாம். சக்ஸஸை நீங்கள் எக்ஸாம்பிளாக காட்டி நாங்களும் ஆயிருப்போம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? அதனால் ப்ரோ டெமோக்ரஸி அப்படிங்கிறது பேசுகிறது தான் பெட்டர். நீங்கள் பாயிண்ட் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஓகே, பர்சனலாக பேசுனீங்கன்னா ஓகே, யூபிஎஸ்சிக்காக அப்படி தான் பேசணும். பர்சனலாக கேட்டாங்கன்னா வேலை பார்த்துக்கலாம். சரி, எங்கே விட்டோம்? ஆமாம், இது ஸ்பீக்கர் லிஸ்ட்டில் நிற்குது. ரீசன்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஸ்பீக்கர். ஓகே, நான் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்று மணி பில்லு. ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மணி பில்லு அப்படிங்கிறத சொல்கிறது அவருக்கு தான் உரிமை இருக்குது. மணி பில்லுனா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அது என்ன பண்ணுவான், கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பில்லு போகணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த பில்லை கொண்டு போய் டேபிளில் வச்சா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, எதிர்கட்சியெலாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு பயமாக இருந்துச்சுன்னா, இது மணி பில்லுன்னு சொல்லி உள்ளே வச்சிரு டாக்குமெண்ட்டோட, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸ்பீக்கர் ஆளுங்கட்சிங்கிறனால அவர் என்ன பண்ணிடுவார், மணி பில்லுன்னு ஒழிச்சு வச்சுருவார். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. எக்ஸாம்பிள் ஆதார் ஆக்ட். ஆதார் மூலமாக நாங்கள் டிபிடி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை ஆதார் யூஸ் பண்ணி, அதனால் பணம் இன்வால்வ் ஆகிருக்கு, ஸோ இட் இஸ் அ மணி பில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளிலேருந்து கேட்குறவங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. நீ வந்து கைரேகை எடுக்க போகிற, கண்ணு இதெல்லாம் எடுக்க போகிற, ரெட்டினா ஐரிஸ்லாம் எடுக்க போகிற, அதுக்கும் மணி பில்லுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களோட பிரச்சனை அதுக்கு தான், டேட்டாவை எடுத்து நீ சேஃபாக வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஹவு ஸ்பீக்கர் பொசிஷன் கேன் பி மிஸ்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆன்டி டிஃபெக்ஷன். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது கட்சி மாறுதல். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு வாட்டி பேசணும். ஓபிஎஸ் வந்து ஓட்டு போடாமல் இருந்தாங்க, கட்சி பேரை கேட்கலன்னா இப்போ இது கட்சி மாறுதல் தடை சட்டம் படி அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதிமுக வந்து எலக்ட் ஆகி வந்திருக்கு, நீ அதிமுக பேச்சே கேட்க மாட்டேற, வெளியே போகணும்னு சொல்லலாம். ஆனால் சொல்ல மாட்டார், ஏன்னா ஸ்பீக்கர் அதிமுக வந்தார் அப்போ, அதனால சொல்லலை. சப்போஸ் டிஎம்கே அது பண்ணியிருந்தாருன்னு அப்படின்னா உடனே அமைச்சிருப்பாங்க. அப்போ கட்சி பார்த்து இவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ டிஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க பயாஸ்டாக நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு இஷ்யூ. ஒன்று டிஃபெக்ஷனில் தப்பாக நடந்துப்பாங்க, இன்னொன்று இந்த மாதிரி மணி பில்லில் தப்பாக நடந்துப்பாங்க. வேற என்ன? கன்சென்சஸ். கன்சென்சஸ்னா என்ன? கன்சென்சஸ்னா பேசி தீர்த்து முடிவுக்கு வர்றது, சுமூகமாக முடிவுக்கு வர்றது. பிரச்சனை அது தீர்த்து வைக்கிறது தான் கன்சென்சஸ். கன்சென்சஸ்னா எல்லாரோட ஒப்பீனியனையும் வாங்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு டிசிஷன் எடுக்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது. இன்னைக்கு மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்ததுனால பிரச்சனைன்னு வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, எந்திரிச்சு வெளிநடை பண்ணிடுறாங்க, பேசவே மாட்டுறாங்க. அப்போ ஸ்பீக்கரால் அவர் வேலையை ஒழுங்காக செய்ய முடியல. அவர் வேலையை அவையை நடத்துறது தான், அவையே நடக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் வெளியே போயிடுறாங்க. ஸோ இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் நிறைய பேர் நிறைய பார்ட்டிஸ்லாம் உள்ளே வந்ததுனால கன்சென்சஸ் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ்னு போட்டு டாபிக் மட்டும் எழுதிங்க. மல்டி பார்ட்டி ரிலேட்டட் டிசிஷன் மேக்கிங் இஷ்யூஸ், டிஸ்குவாலிஃபிகேஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா இஷ்யூஸ், இதில் நிறைய பயாஸ்ட் இருக்குது. அப்புறம் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங், கன்சென்சஸ் பேஸில் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுலையும் பிரச்சனை இருக்குது. வேறு ஸ்பீக்கர் இஸ் கன்வென்ஷனலி சூசன் ஃப்ரம் மெஜாரிட்டி பார்ட்டி. பிஜேபிலேருந்து எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிஷன்லேருந்து எடுப்பாங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்கறது, பண்ணிட்டு தான் இருந்தாங்க. The healthy practice of speaker resigning party once elected has not developed in India. இது ஒரு இது வேற பாயிண்ட். ஹெல்தி ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்பீக்கர் ரிசைனிங் பார்ட்டி. இங்கிலாண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே சேம் சிஸ்டம் தான். அங்கேயும் அவைத்தலைவர் இருப்பார். அந்த அவைத்தலைவர் ஆளுங்கட்சியிலேருந்து வருவார் வச்சுக்கோங்களேன். ஸ்பீக்கர் ஆனதுக்கப்புறம், தலைவர் ஆனதுக்கப்புறம் கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிவிடுவார். கட்சியோட அடிப்படை மெம்பர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிவிடுவார். அது கம்பல்சரி. அங்கே எதுக்கு அப்படின்னா, கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. திருப்பி ஸ்பீக்கர் பொசிஷன்லேருந்து போனதுக்கப்புறம் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்தியாவில் அந்த பழக்கம் கிடையாது, அதுதான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் அதை ஃபாலோ பண்ணலை. பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இனிமே கட்சிக்காக தான் ஃபேவராக பண்ண போகிறாங்க. ஏன் இதை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அம்பேத்கர் அகைன் தான் சொல்லியிருப்பார் எழுதுறப்ப, நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ரிசைன் பண்ண சொல்கிறது, ரிசைன் பண்ணாமல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் பயாஸ்டாக நடந்தால் என்ன பண்ணுவீங்க? அதனால் ரிசைன் பண்ணுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஸ்பீக்கர் ஆயிட்டாரு அப்படின்னாலே அவர் ரொம்ப மரியாதைக்குரியவர், அவர் வந்து நியாயமாக தான் நடந்தாகணும், அது கம்பல்சரி. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு டிக்டேட்டர் நல்லவராக இருக்கணும்,
அதை நம்பி நாங்கள் கொடுக்குறோம், அவர் போயிட்டாரு அப்படிலாம் கேட்கக்கூடாது, அவர் நல்லவராக இருந்தால் தான் நடக்கும். அந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி அம்பேத்கர் இந்த போஸ்டே சொல்லியிருப்பார். ஸ்பீக்கர் ஷுட் பி நியூட்ரல். அந்த பதவிக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் போனீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது, அது எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. மெனி ஸ்பீக்கர்ஸ் ஹோல்ட் மினிஸ்ட்ரியல் பொசிஷன் ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த டைம். அதனால நியூட்ரலிட்டி எந்த அளவுக்கு, மினிஸ்டர் உடனே ஸ்பீக்கராக கொஞ்ச நாள் வந்தோடனே மினிஸ்டர் ஆக்கிடுறாங்க, ஒழுங்காக பார்த்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லி பதவி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ், அரௌண்ட் இஷ்யூஸ்னு எக்ஸாம்பிள் எழுதிங்க, திருப்பி நியூஸில் எதாவது வந்துச்சுன்னா ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ப்ரீஜுடைஸ்னா ஏற்கனவே முடிவு பண்ணி வைக்கிறது. நாளைக்கே உங்களுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, பொண்ணு பார்க்க போறீங்க, உங்களுக்கு இல்லை உங்கள் பசங்களுக்கு பார்க்க போறீங்க. பார்க்க போனோடனையும் பையனாக இருந்துச்சுன்னா பொண்ணு வராங்க, இல்லை பொண்ணாக இருந்துச்சுன்னா பையன் வந்தோடனையும் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லேயே பிடிக்காம போயிடும். அது நேச்சுரலாக வந்துடும், எங்கேருந்தா வரும் தெரியாது. அதான் ப்ரெஜுடைஸ் தாட். அவர் என்ன கேரக்டரு, அவர் எப்படி பேசுகிறாரு, அதை பற்றி எதுவுமே பேசாமல் பார்த்தோனையுமே அவர் ஆள் சரியில்லை, அதான் ப்ரெஜுடைஸ்ட். முன்னாடியே முடிவு பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி இவரும் பண்ணுவார் இஷ்டத்துக்கு, அவர் பார்த்தோன்னே முடிவு பண்ணுறது, செய்கிறது, அதெல்லாம் எதையும் ஆராய்ச்சி பண்ணாமல். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் பழசு ரொம்ப. 16 எம்எல்ஏ அருணாச்சல் பிரதேசில் டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டாங்க. போலாமா? கேஸ் பேர் மட்டும் எழுதிங்க. Hesham Meghachandra Singh as a speaker. Supreme Court looked into the speaker inaction on the matter of disqualification in this case. Supreme Court said the disqualification petition should be clear. இந்த லாஸ்ட் லைன் மட்டும் தான் முக்கியம், கேஸ் பேரும் இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் முக்கியம், அதெல்லாம் தேவையில்லை. டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த இஷ்யூவை 4 மாதத்துக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வாங்கி வச்சுட்டு அப்படியே வச்சிருக்க வேண்டியது, இழுத்தடிக்க வேண்டியது. எதுக்குன்னா ஆளுங்கட்சி பேரில் வந்திருக்கும், அதனால. டிஸ்குவாலிஃபிகேஷன் பிரச்சனை ஆளுங்கட்சி மேலே வந்துச்சுன்னா அப்படியே வச்சிருக்கிறது வாங்கி, அதெல்லாம் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். அந்த மாதிரி வந்தப்போ என்ன சொல்லிடுறாங்க, 4 மாதத்துக்குள்ள முடிவெடு. Nabam Rabia and Bamang Felix versus Deputy Speaker case. Supreme Court said that the Speaker ought not to have disqualified the defectors when the motion for his own removal was pending. The Speaker's order was anyway stayed by the High Court. அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க, அது இன்னும் தீர்மானத்துக்கு வரப்போகுது. அந்த டைமில் என்ன பண்ணுவார், அவருக்கு யாரெல்லாம் அகேன்ஸ்டாக ஓட்டு போட போகிறாங்களோ அவங்க எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிடுறது. நாளைக்கு ஓட்டெடுப்பு நடக்கும்போது ஓட்டெடுப்பு நடந்துச்சுன்னா இவரை தூக்கிடுவாங்க, சப்போர்ட் இல்லை இவருக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அப்போ என்ன பண்ணுறது, எதிராளி ஒரு 10 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி அந்த பிரச்சனை வந்தப்போ கேஸ் போயிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் மேலேயே ரிமூவல் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த டைமில் இந்த 14 days டைம் கொடுத்தா அதை எப்படி யூஸ் பண்ண வேண்டியது. அது எது கொடுக்குறதுனா அவை பிரச்சனையாயிடக்கூடாது. ஏன்னா இப்போ 14 days அவை ஒழுங்காக நடக்கும் அது வரைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு காலைல வந்தோடனே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பிரச்சனையை ஓட்டி அன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டிடுவாங்க. அடுத்த நாள் மறுபடியும் வந்து இன்னைக்கு ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு ஓட்டுவாங்க. இப்படியே டெய்லி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் முக்கியமான முக்கியமான பொசிஷனில் இருக்கவங்க வேலையை ஒழுங்காக செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி பவர்ஸ் பொசிஷன் தருது. ஒரு 14 நாள் நோட்டீஸ் இதுக்குன்னா வேலை நடக்கணுன்றதுக்காக அதை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிடுறது. எவன் கொடுத்தான் அவனை தூக்கும் போதில் அப்படின்னு அதான் வாங்கி வச்சுட்டு டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறது. ஆளுங்கட்சி மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அப்படியே அதை பற்றி ஒரு டிசிஷனே எடுக்காமல் வச்சுட்டு இருக்கிறது. ஸ்பீக்கர் டிசிஷனே எடுக்காமல் வச்சுட்டு இருக்கிறது அப்படியே. இல்லை டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்காக ஆளுங்கட்சியில் கட்சி மாறிட்டாங்க அப்படின்னா அங்கே பேரம் நடந்துட்டு இருக்கும், காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் ஒரு வெயிட் பண்ண வேண்டியது.
வேற கட்சி போயிடுன்னு மிரட்டிட்டு இருப்பான். அப்போ கட்சியில் பேசிட்டு இருப்பாங்க, சரிடா காசு தரேன், ஒரு 2 3 நாள் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் வெயிட் பண்ண வேண்டியது, தள்ளி போட வேண்டியது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 4 மந்த்ஸ்க்குள்ள டிசிஷன் எடுக்கணும் சார். அதுவே அதிகமாக தெரியுதா? அத்தனை நாள் அவர் பண்ணாமல் இருந்திருக்காரு. அதனால தான் அதையாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்பீக்கர் பேனலில் ஸ்பீக்கர் போட்டும் எல்லாம் முடிஞ்சிச்சு. சேர்மேனு மிச்சம் மட்டும் இருக்கு. ஓகே, ப்ரிவிலேஜஸ் மட்டும் பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். வாட் ஆர் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா சலுகைகள், சிறப்பு சலுகைகள் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னா, தேர் ஆர் ஸ்பெஷல் ரைட்ஸ், இம்யூனிட்டிஸ். இம்யூனிட்டினா பாதுகாப்பு. எக்ஸம்ஷன்ஸ் enjoyed by the 2 houses of the parliament and state legislatures also. அதுவும் நம்ம திருப்பி படிப்போம். their committees and their members. ஸோ அதில் இருக்க மெம்பர்ஸ், அதில் இருக்க கமிட்டிஸ் எல்லாருக்குமே சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு. The Indian Constitution provides for the power and privileges of the parliament under the article 105, for state legislature under 104. ஆர்டிகல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ப்ரிவிலேஜஸ் எங்கே டீல் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட் இருக்கிற ப்ரிவிலேஜஸை 105ல் டீல் பண்ணுறாங்க, இல்லை 194ல் டீல் பண்ணுறாங்க. பார்ட்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்காக அதில் எதாவது கேட்டானா விட்றாங்க. அவன் எக்ஸாக்டாக ஆர்டிகல் நம்பர் கேட்க மாட்டான், சும்மா 350 போட்டு வச்சுருவான். ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வச்சுருவாங்க. அப்போ அங்கெல்லாம் வராது, அந்தளவுக்காக தெரியணும், அவ்வளோதான். எக்ஸாக்டாக 104 105 டிஎன்பிசி முன்னாடி கேட்ட மாதிரி கேட்க மாட்டான். டிஎன்பிசி இப்போ அப்படி கேட்கறது கிடையாது, மாறிட்டாங்க. யூபிஎஸ்சி ஆங்கிளில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலாமா? இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்டுங்க. நியூஸில் பேப்பர்லாம் படிக்கிறப்ப யோசிங்க இது எல்லாமே, இது ரைட் ராங்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். இது எல்லாமே நாளைக்கு நீங்கள் ஆன்சர்ஸாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் டெமோக்ரஸி இதெல்லாம் பற்றி ஆன்சர் எழுதாமல் GS2 ஆன்சர் போகவே முடியாது. GS2வில் எதாவது கேட்குறாங்கன்னா டேரெக்டாக அவங்க கேட்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் எழுதுகிற ஆன்சர் எல்லாத்துலேயுமே இது போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த திங்கிங் தாட்ஸ் எல்லாமே நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு யோசிச்சு பாருங்கள், டிசிஷன் எடுங்க. உங்களுக்கும் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் டெவலப் பண்ணுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது ரைட்டு ராங்குன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட் ராங்லாம் இப்படி டிசைட் பண்ண முடியாது. ரிசர்வேஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத எது ரைட்டான டிசிஷன்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முடிவு எடுங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதில் எதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்புறம் ஒப்பீனியன் டெவலப் ஆகும். இத்தனை நாள் நமக்கு அது தந்தாப்புல ஒப்பீனியன் இருந்திருக்காது. 2 broad categories of privileges are there. ஒன்று கலெக்டிவ் ப்ரிவிலேஜ், இன்னொன்று இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜ். மொத்தமாக அந்த அவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, லாக்சபா அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் இருக்குது. லாக்சபா உள்ளே போயிட்டீங்கனாலே அவங்க எல்லாருக்குமே இருக்குது. அது இல்லாமல் தனியாக ஒரு மினிஸ்டருக்கு, ஒரு மெம்பருக்கு, அவரை தனியாக அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. அவைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா போலீஸே உள்ளே வரக்கூடாது, அது அவையோட ப்ரிவிலேஜ். அவைக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. தனியாக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் 4 மாதத்துக்கு முன்னாடி, 40 நாள் முன்னாடி, 40 நாள் அப்புறம், அப்போ கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. இது அவை நடக்கிறதுக்கு 40 நாளுக்கு முன்னாடி, 40 நாளைக்கு அப்புறம், அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இண்டிவிஜுவலாக சில பவர்ஸ் இருக்கும், ப்ரிவிலேஜ் இருக்கும். அவைக்குன்னு மொத்தமாக இருக்கும். ஸோ கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் ஆர் என்ஜாய்டு ஈச் ஹவுஸ் கலெக்டிவ்லி, மொத்தமாக என்ஜாய் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாகவும் என்ஜாய் பண்ணுவாங்க. லைக் ரைட் டு பப்ளிஷ் ரிப்போர்ட்ஸ். பார்லிமெண்ட்டில் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை கம்பல்சரியாக அவங்க வந்து வெளி உலகத்துக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வேணும்னா சீக்ரெட் மீட்டிங்னு வச்சுட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு, இது வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது, வெளியே சொன்னால் நாட்டுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்களே மூடி மறைச்சிடலாம். அந்த மாதிரி மூடி மறைக்கிறாங்க, இல்லை உள்ளே எதாவது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதை ப்ரெஸ்ஸோ இல்லை வெளியில் நியூஸ் பேப்பரோ எடுத்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அப்படி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டில் பிரச்சனைகள்லாம் நிறையா போச்சு. இந்த மாதிரி சண்டை வந்துச்சு ப்ரெஸ்ஸுக்கும் அவங்களுக்கெல்லாம். வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இன்னைக்கு தேதிக்கு உண்மையாக இருந்தால் பப்ளிஷ் பண்ணலாம், இஃப் இட் இஸ் அ ட்ரூ ஃபேக்ட் பண்ணலாம். ஆனால் பொய்யா இருந்து பண்ணீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. இப்போ இந்தியா வந்து ரகசியமாக யாரையோ ஒரு ஆளை கொண்டு இருக்குது, இந்தியாவே இல்லை யார் மேலே போர் தொடுத்து இருக்குது, ஆனால் யாருக்குமே தெரியல. அப்போ அது ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுது. அது உண்மையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இஃப் இட் இஸ் அ ட்ரூ ஃபேக்ட், நியூஸ் பேப்பர்ஸ் கேன் பப்ளிஷ். ஓகேவா? அதே மாதிரி இதை பப்ளிஷ் பண்ண மாட்டோம், இதை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற உரிமை ஹவுஸுக்கு இருக்குது. ஹவுஸுக்கு இருக்குது. சீக்ரெட் மீட்டிங் வச்சு நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். அப்போ இங்கே யாரும் கேட்க முடியாது, கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அது நாட்டுக்கு முக்கியமானது, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஓகேவா? இது 2 பாயிண்ட்டையும் அவங்க வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸ். வெளிலேருந்து யாராவது வந்து அப்ரூவ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து
உள்ள என்ன பார்க்குறேன் எட்டி பார்க்குறேன் அப்படின்னா வெளியே போ அப்படின்னு சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியே சொல்லலாம். ஆமாம், அதுதான் பவர். அது இவங்களோட பவர். புரியுதா? பனிஷ் மெம்பர்ஸ் அவுட்சைடர்ஸ் ஃபார் பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். உள்ள இருக்க மெம்பரு ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னாலும் இம்ப்ரிசன்மெண்ட் கூட பண்ணலாம், ஜெயிலில் கூட தூக்கி போடலாம், அந்த அளவுக்கு உரிமை இருக்கு. ஆமாம், கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியே போகணும்னு சொல்லலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், இனிமேல் எம்பிஏ கிடையாது போகணும்னு சொல்லலாம், அரெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் பவர் இருக்கு. வெளியே ஆளுங்க யாரா, நீ எம்பி கிடையாது மெம்பர் கிடையாது, நார்மலாக வெளியே ஒரு ஆள் இருக்க, உள்ளே போய் பிரச்சனை பண்ணுற, உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. உள்ளே அவங்களுக்குன்னு கார்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஸோ அவுட் சைடர்ஸுக்கும் பண்ணலாம், உள்ள இருக்கணும் பண்ணலாம். இதெல்லாம் அந்த ஹவுஸோட ப்ரிவிலேஜ், அந்த ஹவுஸோட உரிமைகள். தப்பு பண்ணிட்டாருனாலும் பண்ணலாம், வெளியில இருந்து ஆளுங்க போய் பண்ணாலும் பண்ணலாம். பொய்யா இருக்குன்னா நீங்க பேசலாம். நீங்க வந்து ஒரு ஒரு இப்போ இந்த ப்ரிவிலேஜஸ்ல தான் இண்டிவிஜுவல் அடுத்தது வரும். இது வருது பாருங்க, நீங்க சொன்னது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் த ஹவுஸ். இவங்க சொன்னது அதான். இப்போ வந்து ஒரு எம்பி வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் போடுறாரு, இல்லை அவர் ஏதோ பேசுறாரு, அவர் பேசுனதுல எனக்கு சந்தேகம் இருக்கு, அப்போ நான் கேஸ் போடலாமான்னு கேட்குறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் மெம்பருக்கு இருக்கு. அவர் என்ன வேணுமோ அவர் பேசலாம். அவர் பேசுறதுக்கு எதுக்குமே அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் பதவியில் இருந்து அவர் பேசுறாரு, அதனால எந்த கோர்ட்லயும் அவர் போய் அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவர் பொய்யா ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காருன்னா அது ஏன் நீங்க பொய் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. புரியுதா நான் சொல்ற டிஃபரன்ஸ்? அவர் பதவியில அவர் இருக்காரு. இது எல்லா பதவிக்குமே மோஸ்ட்லி வரும். நாளைக்கு நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டீங்க, எல்லாம் நல்லபடியாக போயிடுச்சு. அதில் நீங்கள் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் வந்து தெரியாமலும் எதுவும் தப்பு பண்ணலை, அதில் எதுவும் தப்பு இல்லை. ஆனால் பின்னாடி ஏதோ பிரச்சனையாகி, அந்த லேண்ட் ஏதோ பிரச்சனையாகி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் உங்கள் ஆக்ஷனில் எடுத்ததுக்கு போய் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கரெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை இன்எஃபிஷியண்ட்டாக அதை பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ பண்ணலாம். அப்போ அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ வந்து சரியாக பண்ணலை இந்த வேலையை, இல்லை வேணும்னே தப்பாக பண்ணியிருக்கேன்ட்டு. ஆனால் நீங்கள் எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதோ பிரச்சனை வந்து நடந்துருச்சுன்னா அவனையும் போய் பிடி அப்படின்னு பிடிக்க முடியாது. உங்கள் ஆஃபீஸ்க்காக நீங்கள் செஞ்ச வேலைக்கு நீங்கள் பர்சனலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. சேம் கோஸ் ஃபார் திஸ் மினிஸ்டர்ஸ். அவங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து பார்லிமெண்ட்டில் ஏதாவது போய் பேசுகிறாங்கன்னா, அவங்க மினிஸ்டராகி வெளியே வந்துட்டு அடுத்தவர் வெளியே வந்துட்டாங்கன்னா அதுக்கான பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எந்த கோர்ட்லையும் அவங்கள குறிச்செல்லாம் கேட்கக்கூடாது, நீ போய் இப்படி பேசுனீங்க அப்படி பேசுனீங்க. இந்த சதுரங்க வேட்டையில் படத்தில் கூட சொல்லுவார், நாளைக்கு சிங்கப்பூரா மாத்திரன்னு சொல்கிறாங்க, மாற்ற முடியல, அதுக்காக கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா? முடியாது, முடியாது. இதுதான் உண்மை. சரியா? ஆனால் அவர் ஒரு பொய்யா ஃபேக்ட் கொடுக்குறாரு, ஒரு தப்பான ஃபேக்ட், அது நீங்கள் தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் பிரச்சனை. நீங்கள் பண்ண முடியாது. அவர் பொய் சொல்லியிருக்காருன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்போ நான் சொன்னல, ஆதார்னால நாங்கள் இத்தனை 1000 கோடி சேமிச்சிட்டோம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அருண்ஜேட்லி சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போ அது கேஸாக போட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ப்ரூஃப் இல்லை. நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அவர் பொய் சொல்லியிருக்காரு, அது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இத்தனை 1000 கோடிலாம் நீங்கள் எங்கே பண்ணீங்க, ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. ஸோ பொய் சொன்னார்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ் போடலாம், ஆனால் பொய்யும் ப்ரூவ் பண்ணணும். மற்றபடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் ஸ்பீச் டியூரிங் ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆர் இன்சைட் த ஹவுஸ். அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஹீ கேன் டாக் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ். அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களால எதுவுமே பேச முடியாது. எல்லாத்துக்கும் கேஸ் போடுவாங்க. கமல் எந்த படம் பேர் வச்சாலும் கேஸ் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா போயிட்டு அவர் வந்து சண்டை நடக்குது, பிஎம் திட்டுறாங்க, என்ன நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உடனே கேஸ் போட்டுருவாங்க. பிஎம் திட்டாரு, அப்போ எதுவுமே பேச முடியாது. அதனால இந்த ப்ரிவிலேஜ். அதை வச்சுலாம் கேஸ் பண்ண முடியாது. அவர் பொய் சொல்றாரு அப்படின்னா பண்ணலாம். இவர் வந்து ஒரு 400 பேரை கொண்டு இருக்காரு அவர் வீட்லயே வச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணணும். அது பொய்யின் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னொரு இதில் வரும், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். எப்போ அப்படின்னா அந்த அவை ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு கோஆப்ரேஷன் பண்ணணும். அந்த அவையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குது, டிஸ்டர்ப் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு, பேச விட மாட்டாரு அடுத்தவங்கள, இந்த மாதிரி பண்ணால் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி எடுக்கலாம், வெளியே போக சொல்லலாம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இது அடிக்கடி நடக்கிறது. டெய்லி சண்டைக்கு போய் நிற்பாங்க, வேணா முன்னாடி போயிட்டு உடனே கார்ட்ஸை வச்சு இவங்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுவார். அதை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பண்ணலாம். ஸோ டிஸ்ரப்ஷன்ஸ் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எடுப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படின்னா
இது வந்து பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ் கிடையாது, நீ இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது, இது வந்து ஒரு கோயில் மாதிரி டெமோக்ரஸியோட கோயில், இது இங்கே வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ், மக்கள்லாம் பார்க்குறாங்க, மக்களோட வாய்ஸ் நீங்கள், அதனால இந்த மாதிரி ரீசன் சொல்லி அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸப்ஷன்ஸ் ஃப்ரம் ஜூரி சர்வீஸ் வென் ஹவுஸ் இன் செஷன். ஹவுஸ் செஷனில் இருக்கிறப்ப சாட்சி சொல்கிறதுக்கோ இல்லை அவர் மேலே கேஸ் நடக்குது வந்து ஆஜராகுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எக்ஸம்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட் டியூரிங் த செஷன் அண்ட் 40 days பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த செஷன் ஒன்லி ஃபார் சிவில் கேசஸ், நாட் ஃபார் கிரிமினல் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா அவர் எதோ தப்பு பண்ண போகிறாரு, நாளைக்கு அவர் கலவரம் மாதிரி எதாவது பண்ண போகிறாரு, அவர் வெளியே இருந்தாருன்னா 370 திருத்தி எழுதுனாங்க, அடிச்சு எழுதுனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, பிடிபி அங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் உமர் அப்துல்லா அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. தனியாக அரெஸ்ட் பண்ணல, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஆனால் அவங்களாம் எம்எல்ஏ பண்ணாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா நாளைக்கு அந்த சட்டம் வரப்போகுது, இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆளுங்களை கூட்டு ரோட்டில் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க, இருக்கிற தலைவர் எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் கவர்னன்ஸ், அதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும். பிரச்சனை டிசிஷன் எடுக்க போறீங்கன்னு முடிவாயிடுச்சுன்னா, ஸோ இப்போ ஆர்மியிலாம் போனீங்கன்னா இன்னும் மோசமாக டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும், அந்த டைமில் எடுக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அது எடுக்கிறப்ப எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும், அதுதான் உங்கள் வேலை. அப்போ எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் கலவரம் நடக்காது. நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்ததுனால கலவரம் நடந்துருச்சுன்னா அப்போ அது ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ நீங்கள் எடுத்த டிசிஷன் தப்பாகிடும். நீங்கள் எடுத்த டிசிஷனை ரைட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மெஷர்ஸ் எடுத்து வச்சிடணும். புரியுதா? யூபிஎஸ்சி படிக்க வர்றது தப்பு இல்லை, படித்து கிளியர் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மெஷர்ஸ் எடுத்து வச்சிடணும். கிளியர் பண்ணலைன்னா கேட்க தான் செய்வாங்க, எடுத்த டிசிஷன் தப்பு கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாங்க. அதனால கல்யாணம் பண்ணிங்கனாலும் சொல்ல தான் போகிறாங்க, எந்த ஃபீல்டுக்கு வேலைக்கு போனாலும் சொல்ல தான் போகிறாங்க. 4 வாட்டி ப்ரொமோஷன் ஆகல, 10 வருஷமாக ஒரே வேலையில் இருந்தீங்கன்னா திட்ட தான் போகிறாங்க, நீ எடுத்ததே தப்பு, சிஎஸ்சி எடுத்துடக்கூடாது, அப்பயே நீ ஈஸி எடுத்துருக்கணும்பாங்க. ஸோ இது வந்து அந்த டிசிஷனை ரைட் ஆகிறதுக்காக நீங்கள் மெஷர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தான் ஆகணும். சரியா? ஸோ ஒன்லி ப்ரிவென்டிவ் அண்ட் கிரிமினல் கேசஸ் அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணலாம், கொலை கேஸ்னால் பண்ணலாம், சிவில் கேசஸுக்கு பண்ணக்கூடாது. ஆனால் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல கூப்பிடுறது, கோர்ட்டில் வந்து ஆஜராகுன்றது எதுக்குமே பண்ண முடியாது. செஷன் இருக்கிறப்ப கூப்பிடவே முடியாது. புரியுதா? ஆனால் அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் வேற, வந்து ஆஜராகுன்னு சொல்றது வேற. புரியுதா? கெஜ்ரிவாலை வந்து ஆஜராகுன்னு சொல்லி இத்தனை வாட்டி 11 வாட்டி கூப்பிட்டாங்க, அது வேற, அரெஸ்ட் பண்ணுறது வேற. இது முக்கியமானது. எரிங்க இதுக்குள்ள ஒன்றுத்துக்கும் அர்த்தம் புரியணும். இவங்கெல்லாம் பேசணுமே நம்ம கிளாஸில். கமிஷனர் இருப்பார், மேஜிஸ்ட்ரேட் இருப்பாருன்னு பேசணும்ல. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 3 பேர் இருப்பாங்க, 3 பேர் தான் ஹையர் பொசிஷன் லோக்கல் அத்தாரிட்டியில். விழுப்புரத்தில் 3 பேர் தான் பெரிய ஆளுங்க. ஒன்று கமிஷனர், எஸ்பிலாம் அது கீழே தான் வருவார். கமிஷனரு, ஆமாம், கமிஷனரு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், 3 பேர் தான் லோக்கல் கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ் வச்சு. கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏலாம் இல்லாமல் இவங்கெல்லாம் எம்எல்ஏட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எம்பிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் 3 பேர் தான் ஹெட். ஏற்கனவே பேசியிருந்தோம். இல்லை, முனிசிபாலிட்டி வைஸ் சொல்கிறேன்னா, டிஸ்ட்ரிக்ட்னா மேஜிஸ்ட்ரேட் வருவார். புரியுதா? அதில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வருவார், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வருவார். அந்த 2 மேஜிஸ்ட்ரேட்டுமே ஐஏஎஸ் தான் இருப்பார். அவங்க தான் அந்த அத்தாரிட்டி. அது கீழே தான் எல்லாருமே வருவாங்க. நீங்கள் சொல்கிற எஸ்பி எல்லாருமே அது கீழே தான் வருவாங்க. எல்லாருமே அவங்க தான் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். தாசில்தார் இதெல்லாம் ஒரு செக்மெண்ட்டு. ஆர்ஐ, தாசில்தார், விஓ இவங்கெல்லாம் ஒரே லைனில் வருவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக வரும். அந்த போலீஸ்க்கு ஹையஸ்ட்டு எஸ்பி வருவார். அங்கே ஸ்டேட்னா ஐஜி வந்துடுவார், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்துடுவார். பேசுவோம் மறுபடியும் பார்த்து பேசினா இன்னொரு என்ன பேசிகிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி எக்ஸம்ஷன், இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். ஸ்டேட்னா ஐஜி மாதிரி வருவாங்க. இங்கேயும் அதே தான். இங்கேயும் ஸ்டேட்டுக்கு ஒரு ஹெட் இருப்பார், போலீஸுக்கு ஒரு ஐஜி ரேங்கில் வருவார். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தனியாக ஹெட்ஸ் இருப்பாங்க, அவங்க எஸ்பி ரேங்கில் வருவாங்க, சூப்பரண்டென்ட் ரேங்கில் வரும். இதெல்லாம் பாலா ஒரு நாள் எடுக்க சொல்கிறேன், தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாலியாக பேசுறதுக்கு வேணால் பேசலாம். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆமாம், அது நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னது. இந்த கிளாஸில் ஒரு வாட்டி பேசுனேன், அன்றைக்கி ஒரு வாட்டி கமிஷனர் என்னன்னு சொல்லி பேசணும். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டு மகேஷ், ஏன்னா அவர் உள்ளே இருக்கார், அவர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார். அதனால் அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா?
தேவைதான் அது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறது பெட்டர். எங்கே தேவைப்படும் அப்படின்னா எத்திக்ஸில் ஆன்சர் எழுதுறப்ப தேவைப்படும். எத்திக்ஸ் ஆன்சர் எழுதுறப்ப கொஷின்ஸ் கேட்பாங்க, சினரியை வச்சு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்குது அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் கேட்பாங்க. நான் இது பண்ணுவேன் சார், அது பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எது பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எழுதணும் ஆன்சர். அப்போ அந்த 3 ஆப்ஷன் நீங்கள் எழுதுறப்ப ஒரு எஸ்ஐனால என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சாதான் பண்ண முடியும், எழுத முடியும். சப்போஸ் சிஎம் பிரச்சனை பண்ணுறாரு, நீங்கள் எஸ்ஐயா இருக்கீங்க, நான் போய் சிஎம் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுத முடியாது. ஏன்னா சிஎம்க்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, இந்த ரேங்க்கு மேலே இருக்கவர் தான் போய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் போய் எழுதினீங்கன்னா அந்த ஆன்சரே இங்கே தப்பாயிடும். நீயே எஸ்ஐ, நீ போய் எப்படி பண்ணுவ அப்படின்ற மாதிரி தப்பாயிடும். ஸோ அப்போ அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க பவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு. நீங்களே ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கிளாஸில் டைம் வர பேசிக்கலாம். ஒரு கமிஷனர் அப்படின்னா என்னென்ன பவர் அவர் கீழே வருது, எந்த கீழே வராது. கமிஷனர்னா போலீஸ் கமிஷனர் சொல்லலாம், முனிசிபல் கமிஷனர் சொல்கிறேன், ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இதெல்லாம் அந்த ஹையரார்கி எப்படி வருது, என்ன பவர் வருது. ஃப்ரீ டைமில் ரொம்ப படிக்கிறப்ப, அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறப்ப, போர் அடிக்கிறப்ப, பாலிட்டிக் போர் அடிக்கிறப்ப அதை படிங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ரைட்டில் எழுதி வைங்க, ரைட்டில் அந்த மாதிரி கிளாஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஆமாம், ஒரு பொசிஷனுக்கும் அந்த மாதிரி மாறும். நீங்கள் எல்லா பொசிஷனையும் போயிட்டு ஒரு ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் இருக்கும், அது எஸ்ஐ எல்லாமே பண்ண முடியாது. பொசிஷன் மாறும். எழுதிங்களா? ப்ரிவிலேஜஸ் எங்கேருந்து வருது, சோர்ஸ் என்ன? ஒரிஜினலி தீஸ் ஆர் டைரக்ட் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னா அங்கே இருக்க லாக்சபா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னா ராஜ்யசபா. ஸோ தேர் இஸ் நோ லா டு கோடிஃபை ஆல் த ப்ரிவிலேஜஸ். இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போதைக்கு ஒரே லாவில் ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குன்னா மொத்தமாலாம் எழுதலை எதுவுமே. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, 105, 194 பேசியிருக்காங்க. தேர் ஆர் சர்டன் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்புறம் வேரிய சின்ன லாஸ் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ், நான் சொன்னேன்ல, ரூல்ஸ் ஆஃப் லாக்சபா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் ராஜ்யசபான்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதில் இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. 1950ஸ்லேருந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணது. அது அப்புறமா ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்ஸ்னால் காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி சட்டை போட்டு தான் வெளியே வரணுங்கிறது யாரும் ரூல்ஸ் கிடையாது, இருந்தாலும் போட்டு வரோம். ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அப்பப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது மூலமாக ப்ரிவிலேஜஸ் டிஃபைன் ஆகும். ஸோ சென்ட்ரல் லா, தனி லா கிடையாது. அவ்வளோ. போலாமா? இன்ஸ்டாகிராம்ல அந்த காங்கிரஸ் ஒரு பேஜ் வந்து போடுது. ஒரு பிரைம் மினிஸ்டரோட சேலரி வந்து 320 lakhs தான். ஆனால் அவர் போட்டு சீட் வந்து 4.3 crores. இப்படி அதே மாதிரி சார் நாளைக்கு இவர் வந்தால் போட மாட்டாரு, நாளைக்கு இவர் வந்தால் போட மாட்டாரு. நியாயமான கேள்வி தானா? ஜாப் பொறுத்து ப்ரிவிலேஜஸ் மாறும். அசிஸ்டன்ட் கமாண்டண்டாக போகிறீங்க அப்படின்னா, ஒரு மிலிட்ரியில் ஒரு பொசிஷனாக போகிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஜீப்பு தருவாங்க. அப்போ உங்கள் சம்பளம் வந்து 80,000, 65,000, 70,000ன்னு வச்சுக்கோங்க. ஜீப்போட விலை 15 லட்சம். எப்படி வாங்கினீங்க? அவங்க வாங்கலை, கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த கான்செப்டில் வந்துடும். பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் இந்தியாவோட ரெப்ரசன்டேஷன். அவர் போய் ஒரு G20 மாநாட்டில் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு சாதாரண சூட் போட்டு பேச முடியாது. ஏன்னா இஸ் ரெப்ரசன்டிங் இந்தியா. அப்போ இந்தியா எவ்வளோ ரிச் கண்ட்ரி, இந்தியா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது எதில் தெரியும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு. ஒரு ஃபாரின் மீடியாவில் வந்து ஒரு G20 நடக்குது, அதில் பேச பார்க்குறாங்க. ஜெர்மனியில் யாரோ ஒரு ஆள் பார்க்குறாங்க. ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் குப்பை கூலமாக ரொம்ப பழச பாலடைஞ்சிருந்துச்சுன்னா அவருக்கு இந்தியாவோட ஒப்பீனியன் எப்படி டெவலப் ஆகும்? இதுக்காக தான் அதை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு அஃபிஷியல் ரெப்ரசன்டேஷனாக போகிறீங்க அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஒப்பீனியன் பொறுத்து மாறும்ல. இப்போ எனக்கு வந்து 200 ரூபா சட்டையே எனக்கு ஓகே. 200 ரூபாய்க்கெல்லாம் சட்டை போடுவா, நான் 500 ரூபாய்க்காச்சும் போடுவேன். 500 ரூபாய்க்கெல்லாம் சட்டை போடுவாங்களா, நான் வாங்கின சட்டை 1000 ரூபாய்க்காச்சும் வாங்குவேன் அப்படிங்கிறது மாறும். அவரோட ஒப்பீனியன். ஓகேவா? ஓகே, ரீசன் இதுதான். ஏன் சொல்றீங்கன்னு புரியுது. நான் ரீசன் இதுதான். KVIS அகாடமிலேருந்து ஒரு காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் போகிறாரு அப்படின்னா, அந்த ஸ்டாஃப் வந்து முடியெல்லாம் ஒழுங்காக வெட்டாமல் கிழிஞ்ச பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு முடி இதெல்லாம் போயிட்டு பேசினாங்கன்னா அது இட் ரெப்ரசன்ட்ஸ் த அகாடமி.
அகாடமியை ரெப்ரசென்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுதான் அப்போ போகிறப்ப நான் எல்லாரும் எதிர்பார்ப்போம், கொஞ்சம் நான் டீசெண்டாக பண்ணிட்டு போ. அது கம்பல்சரி கிடையாது, கன்வென்ஷன் பேஸ்ட். எதுக்குன்னா ரெப்ரசன்டேஷன்றதுனால. சேம் கோஸ் ஃபார் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். புரியுதா? அதுக்காக தான் அது போடுறது. உண்மைதாங்க, அது நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்க்குறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வீடியோ காட்டுறாங்க, பாருங்க ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு. இப்போ நமக்கு ஒரு மைண்ட் செட் டெவலப் ஆகும்ல, அமெரிக்காவே இப்படி தான், ஹாஸ்பிட்டலே இப்படி தான் இருக்குது, இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸ், பிஎம் ஆஃபீஸ், இப்படி பிஎம் ஆஃபீஸே இப்படி இருக்குன்னா அப்போ சாதாரண ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இதுவும் வருது. ஆமாம், ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப மோசமாக ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்தாருன்னா, இவரே சொல்கிறேன், சாதாரணமாக ரொம்ப நார்மல் ட்ரெஸ் போட்டு இருந்தாருன்னா மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஆமாம், அதே கோட்டு தான். ஓகே, அந்த கோட்டு பென்னு எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருந்தாங்க, எங்கள் பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. So, Attorney General of India, the Constitution also extends the parliamentary privileges to those persons who are entitled to speak and take part in the proceedings of the House of the Parliament. House of the Parliamentல லாக்சபா ராஜ்யசபால மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க. அது இல்லாம அட்டார்னி ஜெனரல், யூனியன் மினிஸ்டர் இவங்களும் போய் உட்காரலாம். அப்கோர்ஸ் யூனியன் மினிஸ்டருங்கிறவர் எம்பியா தான் இருப்பாரு. ஆனா வெளியில இருந்தும் யூனியன் மினிஸ்டர் வரலாம். 6 மாசம் கழிச்சு 6 மாசத்துக்குள்ளதான் ஒரு மினிஸ்டரா எம்பியா மாறணும். இந்த கண்டிஷன் பார்த்தா ஞாபகம் இருக்கா? யார் வேணா மினிஸ்டர் ஆகலாம். நாராயணசாமி அவங்க இருந்தப்ப சிஎம் ஆனார். ஆனால் 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன்ல எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்தார். அப்போ அந்த 6 மாசம் வரைக்கும் அவர் எம்எல்ஏ கிடையாது, ஆனால் மினிஸ்டர். அப்போ 6 மாசம் வரைக்கும் அவர் சபையில் உட்காரலாமா வேணாமா? நீ எம்எல்ஏ கிடையாது, எப்படி சபையில் உட்காருவ? நீ எம்பியே கிடையாது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும் தான் உட்காரணும். ஆனால் மினிஸ்டராக இருந்தால் உட்காரலாம். புரியுதா? அதான் டிஃபரன்ஸ். இஃப் யூ ஆர் பிகமிங் மினிஸ்டர் யூ கேன் அட்டெண்ட் த மீட்டிங். அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல்ன்ற ஒரு கேரக்டர் உட்காரலாம். அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் தான் இந்தியாஸ் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர், இந்தியாவோட வக்கீல்னு அர்த்தம். கவர்மெண்ட்டோட வக்கீல் அவர். கவர்மெண்ட் எந்த பிரச்சனைனாலும் அவர் தான் வாதாடுவார். இப்போ கவர்மெண்ட்டோட வக்கீல், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் கிடையாது, இருந்தாலும் நீ வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் அட்டன் பண்ணலாம், அந்த முறையில் வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி உள்ள உட்காரலாம். ஓட்டு போடக்கூடாது. புரியுதா? ஓட்டு யார் போடணும்? மெம்பர்ஸ் தான் போடணும். புரியுதா? ஸோ அப்போ அந்த ப்ரிவிலேஜஸ் யாருக்கு வருது? அவருக்கும் வருது. அப்போ அவரை அரெஸ்ட் பண்ணுறப்ப கேட்பாங்க, தம்பி அவன் எங்க ஆளு, வெளியே வந்திருக்கும் பார்த்துக்க போ. So he automatically gets that privilege. ஓகேவா? The parliamentary privilege do not extend to the president. பார்லிமெண்டோட பார்ட் அப்படின்னா லாக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் 3 பேர் தான் பார்லிமெண்ட். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஆனா பிரசிடென்ட்டுக்கு அந்த ப்ரிவிலேஜஸ் வராது. இந்த ப்ரிவிலேஜஸ் எதுவுமே பிரசிடென்ட் கிடையாது. ஏன்னா இஸ் நாட் அ மெம்பர், உள்ள உட்காரவும் மாட்டாரு, ப்ரொசீடிங்ஸ்ல அட்டன் பண்ணவும் மாட்டாரு, அதனால அவருக்கு வராது. பிரசிடென்ட்டுக்குன்னு தனியா ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அது தனியா ஆர்டிகல்ல எழுதி வச்சிருக்காங்க 361ல. அது வேற ப்ரிவிலேஜஸ் வித்தியாசமாக வரும். பிரசிடென்ட் ஹேஸ் செப்பரேட் செட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ஓகே, முடிச்சுக்கலாமா? போகணும்ல, எலெக்ஷன் டைம் வர. ஓகே, இந்த ப்ரிவிலேஜஸ் வர முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்து மிச்சம் இருக்க ஆஃபீஸஸ் மட்டும் பார்க்கணும். சின்ன சின்ன பவர் இருக்குது. பேனல் ஆஃப் சேர்பர்சன், சேர்மன்னா என்ன, டெபுட்டி சேர்மன், அதே மாதிரி பேனல் ஆஃப் சேர்பர்சன், லீடர் ஆஃப் த ஹவுஸு, லீடர் ஆஃப் அப்போசிஷன், கடைசியாக விப்பு. இதோட முடியும். இதோட அந்த ஆஃபீஸர்ஸ் முடியும். சரியா? இதுக்கப்புறம் அடுத்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் போயிடும். அதான் 0 ஹவர்னா என்ன, உள்ளே எப்படி எத்தனை மணிக்கு கூடுவாங்க, 10 மணிக்கு கூடி 12 மணிக்கு போயிடுறது, அப்புறம் சாயங்காலம் ரெடி 2 மணிக்கு வர்றது, 6 மணி வரைக்கும் இருக்கிறது, அதெல்லாம் பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ. படிச்சுட்டு வாங்க, எது வந்தாலும் ரிவைஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, குவாலிட்டி கிளாஸஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா? சண்டே மார்னிங் வாங்க, உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. எடுக்கலாம்னு பரவாயில்ல, வாங்க. ஏன்னா அது ஒரு பிரச்சனை, எடுக்கவே இல்லை, அதை எடுத்து வர சொன்னார், அதனால் போக வேணாம். இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? பாய், தேங்க்யூ.